யார் ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்றாங்க அப்படின்றது நீங்களே ஒரு கணக்கெடுத்து பாருங்க. குழந்தைங்களுக்கு மேல பாம் பண்ணது யாரு? ஸ்கூலுக்கு மேல பாம் பண்றது யாரு? சிவிலியன்ஸ் அடிக்கிறது யாரு? பிரிட்ஜஸ் அடிக்கிறது யாரு? எனர்ஜி பவர் சென்டர்ஸ் அடிக்கிறது யாரு? ஈரான் இஸ்லாமிய லாஸ பின்பற்றாம, போருடைய லாஸ பின்பற்றாம அப்படி ஒரு கால் தாக்குதல் நடத்தினால் ஒரே நைட்ல இஸ்ராயலை முடித்து விடுவார்கள். ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஐஐடி வரைக்கும் எல்லா ஈரானி பசங்க வந்து படிப்பாங்க. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்த பிறகு ஈரான்ல செய்த முக்கியமான விஷயமே யூனிவர்சிட்டி. மோர் தென் 5000 யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் தி ஈரான். இஸ்ராயல் என்பது ஒரு தீவிரவாதி நாடு, அமெரிக்கா என்றது ஒரு தீவிரவாதி நாடு. அவ்வளவுதான் என்னுடைய இது. பார்த்தா அது பாகிஸ்தான். நேரா கூப்பிட்டப்பா ஏன் சார்பில் நீ போய் காலில் விழுன்னா அவன் சொன்னா காலை உள்றது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய பாதையை கழுவி குடிச்சுட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு ஈரான் கிட்ட சொல்லி வந்து நின்றுட்டான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டியா சுன்னி முஸ்லீம் யூனிட்டி மூவ்மெண்டோடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய நஸ்ரத் அலிகான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இஸ்லாமோபோபியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆகட்டும், அந்த ஈரான் ஈராக் அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், அந்த ரீசன்னாலதான் வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வாரே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதே சார். எந்த அளவுக்கு உண்மை சார் அது? அது வந்து 100% உண்மை சார். இஸ்லாமியா போபியா அப்படி என்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சதே வந்து இஸ்ராயல். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னா ISIS கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா அவங்க வந்து அல்காய்தாவை கண்டுபிடிச்சாங்க, அல் நுஸ்ராவை கண்டுபிடிச்சாங்க. இது போல தீவிர அமைப்புகள் எல்லாரையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த வார்த்தையை எடுத்துட்டு வந்துட்டு பொதுமக்கள் கிட்ட வந்து சேர்த்தாங்க. அதை சேர்க்கும் போதே வந்து இது போன்ற தீவிரவாதிகளை களத்துல விட்டாங்க. அப்ப மக்கள்கிட்ட இந்த வார்த்தையும் இந்த செயலும் இது ரெண்டுமே வரும்போது அதை வந்து உறுதி செய்யப்பட்டார்கள். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்றது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்லாமியா போபியா என்ற ஒரு வார்த்தையே டிக்ஷனரியில இல்ல. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ நீங்க ஒரு நிமிஷம் நீங்க கரெக்டா என்னுடைய சில விஷயங்களை நீங்க குறித்து நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு போர், உலக போரு, இது வந்து இப்போ 3வது உலக போருக்கு ரொம்ப கிட்ட இருக்கு, புரியுதுங்களா? அப்படி ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல வந்து 2 சூப்பர் பவர் வந்து ஃபைட் பண்றாங்க. இப்போ இதுல யார் ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்றாங்க அப்படின்றது நீங்களே ஒரு கணக்கெடுத்து பாருங்க. குழந்தைங்களுக்கு மேல பாம் பண்ணது யாரு? ஸ்கூலுக்கு மேல பாம் பண்றது யாரு? சிவிலியன்ஸ் அடிக்கிறது யாரு? பிரிட்ஜஸ் அடிக்கிறது யாரு? எனர்ஜி பவர் சென்டர்ஸ் அடிக்கிறது யாரு? இதை நீங்க வந்து இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. இது அடிக்கிறது எல்லாமே இஸ்ராயலும் அமெரிக்காவும். இது உலகம் ஃபுல்லாவே பாக்குது. ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அடிக்கும் போது கூட எங்க நண்பர்கள்லாம் இருக்கோம். நாங்க கேட்கிறோம், என்னப்பா உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனையா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1 நாள் 2 நாள் முன்னையே ஈரான் சொல்லிடுறது, நாங்க இந்த பவர் சென்டர்ல இந்த இந்த அசட்ஸ்ல நாங்க அடிக்கிறோம், தயவு செய்து யார் இருந்தாலும் 1 கிலோமீட்டருக்கு தூரமா போயிருங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டுதான் அவங்க அடிக்கிறாங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுத்த கருத்து கொடுத்த போரின் லாஸ், போருடைய லாஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன வாட்டி நான் சொன்னேன், ஈரான் இஸ்லாமிய லாஸ பின்பற்றாம, போருடைய லாஸ பின்பற்றாம அப்படி ஒரு கால் தாக்குதல் நடத்தினால் ஒரே நைட்ல இஸ்ராயலை முடித்து விடுவார்கள். அதேதான் நீங்க தலைப்பும் போன வாட்டி கொடுத்திருந்தீங்க என்னுடைய இன்டர்வியூக்கு, ஒரே நைட்ல இஸ்ராயலை முடித்து விடுவோம். அதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு கூட வந்து 40 நாள் இஸ்லாம் காட்டிய வழியில் போர் செய்து இன்று தீவிரவாதிகளை என்ன சொல்றது குனிய வச்சது ஈரான். அவங்க எங்கன்னா ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னா யாரோனாலும் கேளுங்க, எந்த பொதுமக்களை கேட்டாலும் இல்ல சார். சரி, இதுக்கு முன்ன ஈரான் எங்கெல்லாம் ஒண்ணு அடிச்சிருக்கா? எதுனா ஒரு நாட்டுக்கு அதுவா அடிச்சிருக்கா? எதுனா ஒரு நாட்டுக்கு எதுனா ஒரு சின்ன ஒரு துளி அளவு கூட எதுனா அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்களா? இல்லையே சார். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பண்ணதுன்னா நல்ல வியாபாரம் பண்ணாங்க சார். நீங்க இப்ப சென்னையிலேயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாடு எங்க இருக்கு, ஈரான் எங்க இருக்கு?
150 200 வருஷத்துக்கு முன்ன இங்க வந்து வியாபாரம் பண்ணிருக்காங்க. வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்திருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லாவே இப்படித்தான் இருந்திருக்காங்க. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் கிட்டத்தட்ட 3000 5000 வருஷமா வந்து அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன் ஒரே சிவிலைசேஷன். இன்ஃபேக்ட் வந்து முன்னாயத்து கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. எங்க மினிஸ்டர் ஆஃப் ஹைவேஸ் கட்கரி சார் சொல்றாரு, அவர் ஹமனியை சந்திக்கும் போது ஹமனி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய பர்ஷியன் லாங்குவேஜ், அவங்க லாங்குவேஜ் வந்து பர்ஷியா லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் எங்க இருந்து வந்ததான்னு கேட்டாங்களா அவரை. அப்ப அவருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, இந்த லாங்குவேஜ் வந்து வந்ததே வந்து இந்தியாவுடைய சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் வந்தது. எங்களை இருந்து பர்ஷியன் லாங்குவேஜ் வந்ததே சான்ஸ்கிரிட்ல இருந்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிவி நேஷனல் மீடியாஸ்லயும் நீங்க பார்க்கலாம். கட்கரி சொல்றாரு. புரியுங்களா? சொல்ல வர்றது என்னன்னா, இது உலகத்தை பொய் சொல்லி, புரியுங்களா, இவங்க எல்லாரும் வந்து எஸ்டீன் ஃபைலோடைய ஒரு மெம்பர்ஸ். நீங்க யார் வேணாலும் பாருங்க, யார் யார் ஈரான் இஸ்ராயல் பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் எஸ்டீன் ஃபைலுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இதுக்கு முன்ன என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, இதை உருவாக்குறதுக்காகவே தீவிரவாதிகளை உருவாக்கி இஸ்லாமிய போபியா அப்படின்ற ஒரு கருத்து எடுத்துட்டு வந்து மக்களுக்கு அது சேர்க்கும் போது இது போல ஒரு தீவிரவாதி கும்பல்களை வந்து களத்துல இறங்குறாங்க. அதனால வந்து அது இருக்கு, அது உண்மை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுக்கு காரணம் முஸ்லிம்களோ இஸ்லாம் இல்லை என்றதுதான் என்னுடைய வாதம். ஈரான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஈரான் இவ்வளவு பெரிய போர் செய்வான்றது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் இடத்துல இருக்கிறான் சார். நீங்க அங்க போய் பாருங்க சார், அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபெசிலிட்டியோ லக்ஸுரியோ அப்படியெல்லாம் வாழ்றதே இல்லை சார். வர சாதாரண ரொட்டியை சாப்பிட்டுட்டு வீட்டுல மரியாதையோடைய அவங்க வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க சார். ஆனா அவங்க பின்னாலே இவ்வளவு பெரிய பலம் வச்சுட்டு இருக்குது. என்னைக்குனா ஒரு நாளைக்கு காமிச்சாங்களா? என்னைக்குனா ஒரு நாளைக்கு காமிச்சாங்களா? அவங்க மேல இவ்வளவு சாங்ஷன்ஸ் போட்டாங்க, என்னைக்குனா ஒரு நாளைக்கு காமிச்சாங்களா? அவங்க என்னைக்குமே என்னைக்குமே அவங்க காமிக்கல சார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க சார். எனக்கே ரொம்ப ஆச்சரியம் தான் சார் இது. ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஐஐடி வரைக்கும் எல்லா ஈரானி பசங்க வந்து படிப்பாங்க. எங்க எல்லா காலேஜ்ல எஸ்ஆர்எம்ல இருந்து எங்க பார்த்தாலும் ஈரானுடைய ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நிஜமா கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் சென்னையிலே படிச்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்றது 30-40 வருஷத்துக்கு முன்ன. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் பாக்குறேன் ஈரானியன் பசங்க அவ்வளவு இருப்பாங்க. எல்லா காலேஜ்ல, நியூ காலேஜ், அங்க எஸ்ஆர்எம், ஐஐடி, அண்ணா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. புரியுங்களா? இன்னைக்கு அவங்க இல்ல. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இங்க இப்ப படிப்பே விட்டாங்களா என்னன்றது. அப்புறமா போய் தான் தெரியுது எனக்கு, இவங்க இந்த ரெவல்யூஷன் வந்த பிறகு, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்த பிறகு ஈரான்ல செய்த முக்கியமான விஷயமே யூனிவர்சிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் யூனிவர்சிட்டிஸ் சார். யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் இல்ல, யூனிவர்சிட்டிஸ். மோர் தென் 5000 யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் தி ஈரான். இன்னைக்கு நீங்க ஒரு 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 3ல 2 பேர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தானே சார்? பாராட்ட வேண்டியது தானே சார்? விமன் பவர்ல நீங்க பாத்தீங்கன்னா 85% எஜுகேட்டட் சார். இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட் வந்து ஈரான்ல இருக்காங்க. எல்லாரும் கேட்கறாங்க, இந்த டெக்னாலஜி சைனா கொடுத்துருப்பா, ரஷ்யா சைனா ரஷ்யாவுக்கு இவங்க கொடுக்குற அளவுக்கு இப்ப வளர்ந்துட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன். ஓகே சார். பட் ஆனாலுமே இப்ப நீங்க இஸ்ரேல் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா இந்தியா எப்பெல்லாம் வந்து கஷ்டமான நிலைமையோ இல்ல வார் சுச்சுவேஷனோ அந்த மாதிரி டைம்ல இஸ்ரேல் நம்மளுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க சார். ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியெல்லாம் சார் இருந்திருக்காங்க. நம்ம எப்படி சார் இஸ்ரேல் விட்டு கொடுக்க முடியும்? அப்புறம் சார் எப்போ சார் அது இருந்திருக்காங்க கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு நீங்க அடுத்து சொல்ல முடியுமா எப்போ இருந்தாங்க? நீங்க வேணா கேட்டு பாருங்க. இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஈரான் மட்டும்தான் சார். ஒண்ணு இல்ல, இதே யுனைடெட் நேஷன்ஸ்ல எடுக்கிறாங்க. யார்? அமெரிக்காவே எடுக்குது. ஈரானுக்கு இந்தியாவுக்கு எதிர்த்து நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம், காஷ்மீருக்கு எதிர்த்து நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. அப்போ காப்பாத்துனதே ஈரான் தான் சார். எடுத்து பாருங்க. இன்ஃபேக்ட் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்டு பாருங்க. ஈரான் செய்த உதவிகள், புரியுதுங்களா, அளவுக்கு மீறி சார். அது மட்டும் இல்ல சார், அன்பா இருக்கிறாங்க. நான் வந்து அவங்க கூட இருக்கக்கூடாது, இவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்லல. என்னுடைய குற்றச்சாட்டு, இஸ்ராயல் என்பது ஒரு தீவிரவாதி நாடு, அமெரிக்கா என்றது ஒரு தீவிரவாதி நாடு. அவ்வளவுதான் என்னுடைய இது. அதுக்கு மேல வந்து எங்களுக்கு மேல வந்து பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, டிப்ளமேட்ஸ் இருக்கிறாங்க, மினிஸ்டர் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அவங்க எடுக்கிற முடிவு. அந்த முடிவுக்கெல்லாம் நாங்க வந்து பதில் கொடுக்க முடியாது. ஆனா எங்களுடைய என்ன புரியுது, எங்களுடைய புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ராயலும் ஒரு தீவிரவாதன்றது எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுச்சு.
அதே மாதிரி இப்ப அந்த இஸ்லாமோபியான்ற அந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் எந்த மாதிரி பார்க்கப்படுது சார்? ஏன்னா எப்ப பார்த்தாலுமே வந்து ஏதாவது ஒரு ஆனா இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையர்களுக்கு எதிரான ஒரு விஷயம், சிறுபான்மையர்களுக்கு எதிரான விஷயம், அந்த மாதிரி வந்து நிலைப்பாடு எல்லாருமே எடுக்கிறாங்களே சார், எதிர்க்கட்சிகள் எல்லாம். எதனால அப்படி சார் அது 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 வந்து அது அது மொத்தமாவே வந்து அரசியல் தான் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் பாக்குறேன். நான் போன வாட்டி கூட சொன்னேன் உங்களுக்கு, அந்த காட்சி நீங்க அந்த அந்த காணொலி நீங்க போடலைன்னு நினைக்கிறேன். நான் அப்ப கூட சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இந்தியால சிறுபான்மைகளுக்கு இல்லைன்றதுதான் நான் சொல்லுவேன். என்கிட்ட யாருன்னா விவாதத்துக்கு வந்தாங்கன்னா நான் கூட உட்காந்து பேச முடியும், சொல்ல முடியும். சரி, நான் தப்பா இருந்தா என்ன திருத்துங்கன்றேன். யாருமே அப்படி வர்றதில்லை. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே இப்போ எஸ்ஐஆர் பத்தி பேசினாங்க. எஸ்ஐஆர் பத்தி இப்போ இந்த சில மாசத்துக்கு முன்ன ஐயோ எல்லாம் எடுத்துருவாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் பொய். திருத்த வேண்டாவா? ஒரு 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 பட்டியலை திருத்த வேண்டாவான்னு கேக்குறேன். திருத்தி தான் ஆகணும். நான் இங்கதான் இருக்கிறேன், நான் இதுக்கு முன்ன ஓட்டு போட்டேன், இல்ல சரி இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியாவுக்கு போட்டேன் அப்படின்ற ஒரு அப்டேட் தேவை தானே? அதுவுமா தேவையில்லை? அதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசியல் சார். இவங்க எதனா செய்தா அவங்க சொல்லுவாங்க, அவங்க எதனா செய்தா இவங்க சொல்லுவாங்க. இது அரசியல். இதுக்கும் சிறுபான்மைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் சிறுபான்மைகளுக்கு யூஸ் பண்றாங்க. புரியுங்களா? அரசியல் வாக்குகளுக்காக சிறுபான்மைகளை மிரட்டுறார்கள். அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை சார். எதுவுமே இல்லை சார். எல்லாம் ரொம்ப அமைதியா, ரொம்ப சந்தோஷமா அவங்க அவங்க இடத்துல ரொம்ப நல்லா இருக்காங்க சார். இது சும்மானா ஒரு ஒரு கிளப்பி விடுறது, ஒரு பயத்தை, ஒரு போபியா. நீங்க சொன்ன போல அந்த இஸ்லாமிய போபியா போல பிஜேபி போபியா எடுத்துன்னு வராங்க. இப்போ இப்போ உங்களுக்கு நான் சொல்றதை அப்படியே நீங்க அதை நீங்க இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி ஒரு இஸ்லாமியா போபியா சொல்றாங்களோ அதே போல ஒரு பிஜேபி போபியாவை உண்டாக்குறாங்க. புரியுங்களா? அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணுமே இல்லை சார். சார் நானும் ஒரு சிட்டிசன், நீங்களும் ஒரு சிட்டிசன். நீங்க எப்படி இருக்கீங்க, நானும் அப்படிதான் சார். எந்த ஒரு மாற்று கருத்து கூட இல்லை. ஓகே சார். சார் இப்போ ஈரானோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ஏன் எதனால வந்து அவ்வளவு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியுமே வந்து அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேங்குது? ஆனா சீஸ்பயருக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டு போனாங்க இந்த 2 வார சீஸ்பயருக்கு? சார் ஈரான் ஒத்துக்கவே இல்லை சார். எனக்கு கேட்டீங்கன்னா ஈரானுக்கு அமெரிக்கா வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தாங்க, 15 பாயிண்ட் கொடுத்தாங்க. அது ஈரான் அது வந்து இது ரிஜெக்ட் பண்ணிச்சு. அப்புறமா ஈரான் ஒரு 10 பாயிண்ட் அமெரிக்கா கொடுத்துச்சு. அதை அமெரிக்கா ஏத்துக்கிச்சு. இப்போ இந்த சீஸ் ஃபயர் பண்ணது அமெரிக்காவா ஈரானா? அது சொல்லுங்க. பாகிஸ்தான் சார். ஐயோ சார், அவன் பத்தி ஏன் சார் பேசுறீங்க? அது அது பாகிஸ்தான் சொன்னா எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஞாபகம் வந்தது சார். நீங்க சொன்னா சொல்றேன். ஒரு நல்ல அருமையான கதை. அது பழைய கதை, நாங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். அது வந்து தி எம்பரர்ஸ் நியூ க்ளோத்ஸ் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஒரு கதை இருக்கு, தி எம்பரர்ஸ் நியூ க்ளோத்ஸ். ஒரு ராஜா இருந்தாரா. அந்த ராஜா வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை சார். அந்த கதை தான் வந்து இது பாகிஸ்தானும் அமெரிக்காவும். அது மட்டும் ஞாபகம் வச்சிருக்கு. இந்த கதைக்கு கடைசியில உங்களுக்கு என்ன புரியும்னா, இதுல ராஜா யாரு, இன்னொரு இதுல ஒரு கேரக்டருக்கு அவங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்பதான் இப்ப என்ன நடக்குது இந்த உலகத்துல, என்ன நடக்க போகுதுன்றதுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு ராஜாவுடைய, தட் இஸ் எம்பரஸ் நியூ க்ளோத். ராஜா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அவருக்கு வந்து இந்த புது ஓடை ட்ரெஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாருன்னா வந்துட்டு என்கிட்ட வந்து சில்க்ல, தங்கத்துல, வெள்ளியில, இல்ல டைமண்ட்ஸ்ல இந்த ட்ரெஸ் இருக்கு, நீங்க வாங்கிறீங்கன்னா அது என்ன பெரிய மதிப்பான விலை இருந்தாலும் கொடுத்துருவாரு. என்ன விலை இருந்தாலும் கொடுத்து அதை வாங்கிடுவாரு, அதை போட்டுருவார். போட்டுட்டு மக்களை காமிப்பார், பாருங்க எப்படி போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு பழக்கம் வந்து ஒரு பெரிய லெவல்ல போய் இப்போ நாட்டுக்குள்ள வந்து காசே இல்லை. எல்லாமே ராஜா கிட்ட போறாங்க, சொல்றாங்க. ராஜா வாங்குறாரு, கோடி கணக்குல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரெஸ்ஸை வாங்குறாரு, போடுறாரு, மக்களை காமிக்கிறாரு, அப்படியே பரேடு பண்றாரு. இதே வேலையில தான் சுத்திட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க இன்னொரு டெய்லர் ஒருத்தர். அந்த காலத்துல டெய்லர் தான் வந்து, இப்போ ரெடிமேட் வேர் எல்லாம் கிடைக்காது. டெய்லர் தான் வந்து கரெக்டா அவங்கள அளவு எடுத்து செய்யணும். அப்போ இன்னும் ஒரு டெய்லர் ஒண்ணு வராரு. அந்த ராஜாவுக்கு சொல்றாரு, ராஜா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஒரு ட்ரெஸ் நான் உங்களுக்கு செய்தி கொடுக்க முடியும். ஆனா அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸ்பென்சிவ். ஆனா உலகத்துல இப்படி ஒரு ட்ரெஸ்ஸே இல்லை. ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். நீங்க போட்டீங்கன்னா உலகமே உங்களை பார்த்து வந்து
பாராட்டுவாங்க. ஆனா ராஜா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான், சந்தோஷம். அப்படியா, சரி பரவாயில்ல, நீ செய்யு, எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிற எல்லா கஜானால இருக்கிற எல்லா காசும் கொடுக்க தயார்னா, ஆனா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை நீ அமைச்சு கொடுக்கணும், தைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு பெரிய தொகையை வாங்குறாங்க. வாங்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பின்ன போறான். ராஜா, அந்த தொகையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் தொகையை கொடுங்க. அப்போ நான் வந்து, ஏன்னா அது வந்து விலை மதிப்பு, அது வந்து உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது, ஒரு இடத்துல இருக்கு, அதை வாங்கி அந்த துணியில நான் சேர்த்து போட்டா இன்னும் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அப்போ ராஜா வந்து, ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் கரெக்ட், ஆனா ஒரு விஷயம்ன்றார். அது என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ராஜாக்கு இவங்க சொல்றான், இந்த துணி நீங்க போட்டிருக்கீங்கல்ல, போடுவீங்கல்ல, இப்ப நான் தைச்சு கொடுக்குற துணி, இத வந்து முட்டாளுகளுக்கு தெரியாது, கண்ணுக்கு வெறும் அறிவாளிகள் தான் பார்க்க முடியும். என்ன சொல்றாரு, அறிவாளிகள் தான் இத வந்து பார்த்து சொல்ல முடியும், ரசிக்க முடியும், முட்டாள்கள் கண்ணுக்கு தெரியாது. என்னையா இது புதுசா இருக்குன்னா, ஆமா அப்படிதான். அப்படியா, அவ்வளவு அருமையான ட்ரெஸ் அது, முட்டாள்களுக்கு தெரியவே தெரியாது, அறிவாளிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஓ, அப்போ ரைட்டு செய்ய அப்படின்றாங்க. அப்போ ராஜா இன்னும் சந்தோஷம், ஏதோ எனக்காக ரொம்ப வித்தியாசமான ட்ரெஸ் ரிசர்ச் பண்ணி பண்றான் அப்படின்னு. அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு வராங்க. வந்துட்டு ராஜாவுக்கு வெறும் கையை காமிக்கிறாங்க. ராஜா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருங்கன்றாங்க. அப்படியே பாக்குறாரு. பார்க்கும்போது யோசிக்கிறாரு, என் கண்ணுக்கு தெரியலையே, இப்போ என் கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னா நான் முட்டாள் ஆயிடுவேன், புரியுதுங்களா? அப்போ ராஜா திடீர்னு சொல்றா, பா ரொம்ப சூப்பரா இருக்கப்பா, என்னப்பா இது, இப்படி ஒரு ட்ரெஸ் நான் என் வாழ்க்கையிலேயே பார்க்கல. சரி ராஜா, இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவரு அப்படின்னு சொல்லி ராஜாவை நிர்வாகமா அப்படியே நிப்பாட்டு, நெக்கடா நிப்புங்க. என்ன, இவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுற போல இவங்க ஆக்ஷன் பண்றாங்க, அதை போட்டுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, சரி வாங்க நம்ம போய் உலகம் ஃபுல்லா நீங்க என் பத்தி பாராட்டி பேசணும் அப்படின்னு சொன்னா, ராஜா சொல்றார், இவர் தான் என்னை போட்டு விட்ட இந்த ட்ரெஸ் பாருங்கன்னு சொல்லி அப்படியே அந்த மாளிகையில வாக் பண்றாரு, பரேடு. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாய் மேல கைய வச்சுட்டு இருக்காங்க. ராஜா உடம்புல ஒரு சொட்டு துணி கூட இல்லை, புரியுங்களா? ஏன்னா இவன் கொடுத்த துணியை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிதான் ராஜா வந்து அனௌன்ஸ் பண்றாரு. எல்லாருக்கும் இதுவரை சொல்லிட்டாங்க, முட்டாள்கள் கண்ணுக்கு தெரியாது, அறிவாளிகளுக்கு தான் தெரியும். அப்போ அங்க சபையில இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப நாங்களாம் முட்டாளா? சரி, இப்போ அவங்க நாங்க முட்டாள்னு எப்படி தெரிஞ்சிடும்? நம்ம வந்து தெரியல, அது துணியே இல்லைன்னு சொன்னா முட்டாள் சொல்லிடுவாங்களே, அதனால எல்லாரும் ஓஹோ ஆஹான்றாங்க. அதேதான் அமெரிக்காவும் பாகிஸ்தானும், புரியுங்களா? இன்னைக்கு ஈரான் எதுக்குமே ஒத்துக்கல, புரியுங்களா? இவனா போய் சொல்லி, நான் உனக்கு பெரிய பேரை வாங்கி தரேன், நான் உன்னை காப்பாற்றி விடுறேன், அத்தனைக்கும் வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா போய் ஈரான் காலில் உழ வேண்டியது, ஆனா அது உழுதா அவனுக்கு ரொம்ப அவமானமா ஆயிரும்னு சொல்லி என்ன பண்ணாவன், சரி வேற எவனோ ஒருத்தன் வந்து ரொம்ப காலில் உழுறவன் எவன், எந்த பேச்சு இருந்தாலும் காலில் விழுந்துடணும். அந்த கவுண்டர் மணி படத்துல எல்லாம் காமிப்பாங்க அரசியல்ல, அது போல யாருன்னா இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. பார்த்தா அது பாகிஸ்தான். நேரா கூப்பிட்டப்பா, ஏன் சார்பில் நீ போய் காலில் விழுன்னா, அவன் சொன்ன காலை உள்றது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய பாதையை கழுவி குடிச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு ஈரான் கிட்ட சொல்லி வந்து நின்றுட்டான், புரியுங்களா? ஆனா அமெரிக்கா நிர்வாகமாக நிக்குது, நேக்கடா நிக்குது, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானால வந்து இது ஒரு சீஸ்ஃபயர் நடக்குது, இது நடக்கும்னு சொல்றான். இது நடக்கவும் நடக்காது, இதுல 2 பேருக்கும் அவமானம் தான். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப சொன்ன மாதிரி இப்ப சீஸ்ஃபயர் வயலேஷன் வந்து இஸ்ரேலும் லெபனான் மேல குண்டு போடுறதாகட்டும், அதே மாதிரி இப்ப வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்றதாகட்டும், இதே மாதிரி தொடர்ந்துட்டே போனா சார் நான் என்ன தெரியுமா சார் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. சீஸ்ஃபயர், சரி நீங்க வந்து உலகம் இப்போ யார உலகம் வந்து ஒரு புரோக்கரா வச்சிருக்காங்க? பாகிஸ்தான் என்ன ட்வீட் பண்ணாங்க? அப்ப அமெரிக்கா என்ன, அந்த ட்வீட் எடுத்து பாருங்க சார். நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் அந்த 10 பாயிண்ட் ட்வீட் பண்ணாரு, பாகிஸ்தானும் இந்த 10 பாயிண்ட் ட்வீட் பண்ணாங்க. அந்த ட்வீட்ல என்ன இருக்குன்னு பாருங்க சார். அது என்ன இருக்கு? லெபனானும் அதுல இருக்கு சார். 10வது பாயிண்ட் லெபனான் இருக்கு சார். ரைட்டா? சீஸ் ஃபயர்னாங்க, சரி இவங்க அதுக்கு போய் தொலைடான்னு சொல்லிட்டாங்க. யாரு? ஈரான் என்ன சொன்னாங்க? எதனா பண்ணி தொலை போடா, இப்ப என்ன உனக்கு நிப்பாட்டணும், நீ எல்லாத்தையும் ஓகேன்றியா, சரி போடா அப்படின்னு சொல்லியாச்சு. நான் எங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாச்சு எல்லாத்தையும் நீ கொடுக்கணும், எல்லாம் ஓகேன்ட்டா, சரின்னு சொல்லி நிப்பாட்டு. அதுக்குள்ள நீங்களும் சொல்லுங்க, இஸ்ராயல் தாக்குறது சரியா தப்பா? நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்போ இவங்க வந்து அமைதி வரக்கூடாதுன்னா யோசிக்கிறான். யாரு?
இஸ்ராயல் யோசிக்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல அமைதி வரக்கூடாது சார். இந்த 2 நாட்கள், இந்த 2 நாடுங்க போர் பண்றதுல யாருக்கு பாதிப்புன்றீங்க? எல்லாருக்கும் தான் சார் பாதிப்பு. உலகம் ஃபுல்லா பாதிப்பு சார். அப்போ இந்த பாதிப்பு யார் சார் எடுத்துன்னு வராங்க? நான் கேட்கறது ஒண்ணுதான் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 நாடு போர் பண்ணுது. அந்த 2 நாடு போர் பண்ணும்போது இந்தியால கூட பாதிப்பு சார். எங்களுடைய எல்லா விலை ஏறப்போகுது. பெட்ரோல் இல்ல. இப்ப இந்த முன்னாடி கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது, நல்ல ரெஸ்டாரண்ட் சென்னையில அது, அவன் வெறும் பிரியாணி கொடுக்குறான், வேற எதுவுமே இல்லைன்றான். புரியுங்களா? ஏன் கேட்டா கேஸ் இல்லைன்றான். எங்கே போனாலும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு கொஞ்சம் 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 வரும். எப்படியோ கவர்மெண்ட் அங்கல இருந்து குறைஞ்சது வீட்டுகள்ல கேஸ் இருக்க வேண்டும், அது ஏதோ பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கமர்ஷியலுக்கு கொஞ்சம் ஸ்லோவா அவங்க கர்ப் பண்றாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான் சார். நாங்க இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற நாடுல எல்லாம் சுத்தமா அழுதுட்டு இருக்காங்க சார். நாங்க எவ்வளவு மேல் இன்னைக்கு. நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள். ஆனா எல்லாருக்கும் இன்னைக்கு கூட கேஸ்ல நீங்க சமைக்கிறீங்கன்னா அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். அது புரியுங்களா? இதனால யாருக்கு பாதிப்பு சார்? மக்களுக்கு தானே பாதிப்பு. இந்த பாதிப்பு யார் சார் கொடுக்குறாங்க? இன்னைக்கு ஈரான் ப்ரூவ் பண்ணியாச்சு சார். இதுக்கு மேல நீங்க கூத்தாடினாலும் சரி, டான்ஸ் பண்ணாலும் சரி, சிரிச்சாலும் சரி, அசிங்கமா பேசினாலும் சரி, புரியுங்களா? ஈரான் இஸ் த ஒன்லி வேர்ல்டு பவர்ஃபுல் கண்ட்ரி என்றது நிரூபிச்சு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, இதுக்கு மேல உங்களால முடியலன்னா நீங்க வேற எதனா ஒரு முடிவுக்கு போயிடுவீங்கன்னா அது மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க பாத்துக்கிட்டு, இல்லைங்களா? சொல்லுங்க சார். கரெக்ட் தான் சார். ஸோ அப்படி இந்த மாதிரி இப்ப மறுபடியும் போர் போய்கிட்டே இருந்ததுன்னா இந்தியா எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேன்றாங்க. காரணம் யார் சார்? காரணம் யாரு சார்? இஸ்ரேல், அமெரிக்கா. அது ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்றேன். எங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நாங்க ஒரு முடிவுக்கு வந்துடணும் சார். நீங்க நாங்க எங்க போல எல்லாரும் உலகத்துல. அப்ப இது அநியாயம், இது அக்கரணம். இதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடணும் சார். முடிவுக்கு வர்றதுதான் சார் எல்லாருக்கும் நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் நாங்க கேட் அந்த வால் இங்க இருப்போம் அங்க இருப்போம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு சைடு போயே ஆகணும் சார். அப்பதான் இந்த போருக்கே முடிவு வரும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வரலாம், அதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம்ன்ற ஒரு ஐடியால இருக்காங்க. பட் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாகட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சிறுபான்மையினருடைய தொண்டு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கும். எப்படி கவர்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார், குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார், அது எப்படி பாக்குறீங்க சார்? அது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் சார். சில விஷயங்கள் FCRA வச்சு தப்பான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க. சோ அது கர்ப் பண்றது கவர்மெண்ட் சைடு ஸ்டெப்ஸ் எடுத்துதான் சார் ஆகும். எல்லாத்துக்கும் குற்றச்சாட்டு சொன்னா அப்ப என்ன சார் ஜங்கல் ராஜா நடத்தணும்? நான் கேக்குறேன், உங்களுக்கு அப்படியே விட்டுருணுமா எல்லாருக்கும்? எல்லாத்துக்கும் சரி, இதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா நீங்க போய் கவர்மெண்ட் கிட்ட பேசுங்க. போராடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. போய் பேசி இது எங்களுக்கு இருக்கு, நாங்க இப்படி செய்யறோம்னா கட்டாயமா அவங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபெருமாள் மிக்க நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார்.